சிவராமன் எப்படியான சாப்பாட்டு பிரியர்? நான் என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கி நானும் நான் வெஜிடேரியன் ஆகிட்டேன். மாறி பரோட்டான்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விதமான கோபம் ஒன்று வருது இல்லையா? அது என்ன காரணம்? மைதா உற்பத்தியாளர் ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கோபமாக, மிக கோபத்தோடு என்கிட்ட பேசினார். நீங்கள் வந்து மைதாவை கல்பிரிட் ஆக்கிட்டீங்க, நாங்கள் ரொட்டி தயாரிக்கலையா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா நோயாளிகளுக்கும் எங்கள் ரொட்டி தான் போகுது. பிரியாணி சூப்பரான உணவு சார், சந்தேகமே கிடையாது. பிரியாணியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நானும் பல தடவை சொல்லியிருக்கேன். நான் பின் இரவில் போய் 2 மணிக்கு போய் நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன்னா அது முட்டாள்தனமான விஷயம். வறுமையினால், இயலாமையினால் மரணத்தை தழுவக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் நம்ம ஊரில் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அப்போ அந்த வறுமையும் ஏழ்மையும் நம்ம போகிற வரைக்கும் எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்டுக்கிறேன், எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுத்துக்கிறேன். இப்படிலாம் பேசினா உடனே பூமர் குரூப் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தையின்மை, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஒரு ஆணினுடைய விந்தணுக்களை நல்லா உயர்த்துவதாக இருக்கட்டும், பெண்ணினுடைய கரு முட்டை மிகச்சிறப்பாக வருவதாக இருக்கும், சில உணவுகள் பயன்படுதுன்னு நிறைய அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க. லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழணும், இளமையாகவே இருக்கணும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு என்ன டிப்ஸ் இருக்குது? மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப அடிப்படையான விஷயம். நீங்கள் ரொம்ப இளமையாக, ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து இருப்பவர்களை எல்லாத்தையும் பாருங்கள், அடிப்படையே பார்த்து அவங்களுடைய மன மகிழ்ச்சி தான். ஃபஸ்ட்டு நான் மனம் தான் சொல்லுவேன். முதல்ல அது எங்கள் சித்த மருத்துவத்தில் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அதாவது நீ மூச்சை இழுத்து பிடிக்கணும், மூச்சை பிடிக்கணும், மந்திரம் ஜபிக்கணும், அப்படிலாம் தேவையே இல்லை, மனத்தை கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் அடிப்படை. முதல்ல மனம் நல்லா இருக்கணும். ரெண்டாவது நம்மளுடைய உணவு வாழ்வியல். இது ரெண்டும் உணவு வாழ்வியலை பிரிக்க முடியாது, ரெண்டும் சேர்ந்த விஷயம். நீ வந்து எப்போ சாப்பிட்ற, எப்போ தூங்குற, எப்போ வந்து தலை குளிக்கிற, எப்போ வந்து டாய்லெட் போகிற, இப்படி எல்லா விஷயம் அடங்கினது தான் வாழ்வியல். உன்னுடைய ஒரு நாள் வாழ்வில் நாங்கள் வந்து நாள் ஒழுக்கம், கால ஒழுக்கம்னு சொல்லுவோம். நாள் ஒழுக்கம்னா ஒரு நாளைக்கு காலையில் என்ன செய்யணும், மத்தியானம் என்ன செய்யணும், சாயந்தரம் என்ன செய்யணுங்கிறது. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பருவத்துலேயும் எப்படி செய்யணும்னா அந்த காலத்தில் நிறைய புரிதலோடு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு பருவங்களில் குளிர்காலத்தில் எப்படி சாப்பிடணும், குதிர் காலத்தில் எப்படி சாப்பிடணும், முன்மணி காலம், பின்மணி காலம், கோடை காலம் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் ஓரளவு வேணும். இப்போ நல்ல வெயிலில் கொளுத்து அடிக்குது வெயிலில். ஸோ அப்போ மே மாதத்தில் நிற்கிறோம், நல்ல நிறைய நீர் வீட்டில் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி, நல்ல சின்ன வெங்காய பச்சடி, சொரக்காய் கூட்டு, பூசணிக்காய் கூட்டு, காலத்திற்கு ஏற்ற உணவு. அப்புறம் வயதுக்கு ஏற்ற உணவு. ஆனால் 55-60 வயசு ஆச்சு, இனிப்பு வேணாம், தேவையில்லை, உப்பு ரொம்ப குறைச்சிக்கோ, கசப்பும் தோர்ப்பும் கூட எடுத்துக்க, புளிப்பு காரம் மிதமாக வச்சுக்கோ. இதுதான் என் வயசுக்கு, உங்கள் வயசுக்கெல்லாம் 50 தாண்டிடும், 55 தாண்டிட்டோன்னா அந்த மாதிரியான உணவு எடுத்துக்கணும். நீங்கள் வந்து வளர்கிற குழந்த 10 வயசு பையன், அவனுக்கு நல்லா இனிப்பு வேணும், அவனுக்கு நல்ல பழங்கள், வாழைப்பழம், டெய்லி 2 வாழைப்பழம் சாப்பிடு, நல்ல கருப்பட்டி போட்டு ஒரு காஃபி குடி, இல்லைன்னா வந்து எள் உருண்டை கருப்பட்டி போட்டு சேர்ந்து சாப்பிடு. அவனுக்கு இனிப்பு தேவை, உடலை வளர்க்கும். அந்த இனிப்பு நேச்சுரலாக இருக்கக்கூடிய தேன், வெல்லம் அதிலிருந்து வரட்டும், வெள்ளச்சக்கரை வேண்டாமே அவனுக்குமே, அப்படி எடுத்துக்கொள்ளணும். ஸோ வயதுக்கேற்ற உணவு, காலத்துக்கேற்ற உணவு, அப்புறம் முடிந்தவரை அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கையோடு இணைந்த உணவு. நான் வந்து எனக்கு பழம் வேணும், நான் நியூசிலாந்துலேருந்து கிவி பழம் வாங்கிட்டு வருவேன், அப்படியே வெளிநாட்டிலேருந்து கலிஃபோர்னியாவிலேருந்து ப்ளூபெர்ரி வாங்கினா தான் அது எனக்கு சப்போர்ட் அப்படிங்கலாம் பைத்தியகார்த்தம். நீ லோக்கலாக இருக்க, நம்ம வீட்டு பக்கத்தில் பப்பாளி கிடைக்குது, கொய்யா கிடைக்குது, இந்த ஊரில் விளையக்கூடிய வந்து நவ்வாப்பழம் கிடைக்குது, நல்லா ஊரா நெல்லிக்காய் கிடைக்குது. அதை லோக்கலாக இங்கே கிடைக்கக்கூடிய பழத்தை இங்கே இருக்க விவசாயிகிட்டேருந்து அது வாங்கிப்போம். முடிந்த வரைக்கும் அது ஒரு ஆர்கானிக்காக, ஒரு பூச்சிக்கொல்லிகள் அடிக்காத, ரசாயனம் இல்லாத பழங்களை, அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளும். ஸோ அருகாமையில் இருக்கிற உணவு, நல்ல ஒரு உடல் பயிற்சி எடுத்து, உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிறு வயதில் வந்து நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஜிம்மோ ஏதோ கிடையாது. ஆனால் அப்போவே பாரதியார் சொல்லியிருக்கார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பாரதியார் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியான நினச்ச அவருடைய கட்டுரை புத்தகம் பார்க்கும்போது, அவர் ஒரு நாள் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில், இப்போ இங்கே இருக்க ட்ரிபிளிகேன்லேருந்து வாக்கிங் வர்றாரு. இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் முழுக்க இங்கிலீஷ்காரன் தான் படிப்பான், கொஞ்சம் போல் நம்ம ஊருக்காரனுக்கு சீட் உண்டு, 2-3 பேர் படிப்பாங்க. அப்படி படிக்கிறப்ப யாரோ ஒரு இங்கிலீஷ்காரனுக்கும் நம்ம ஊருக்காரனுக்கும் சண்டை நடந்திருக்கு. இவர் வந்து அந்த பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவனை 2 ஏதோ காலேஜ் பசங்க ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த இங்கிலீஷ்காரன் நம்மளால் துவைச்சி எடுக்கானான். அதை பார்த்துட்டு அவர் வந்து நம்மால் ஏன் இப்படி குச்சியாக ஒல்லியாக இருக்கான், அவன் இப்படி பேர் கட்டு மஸ்தாக இருக்கான், நம்மால் ஏன் ஒல்லியாக இருக்கான்னு ஒரு கட்டு எழுதுகிறார். நான் பார்த்து ரசித்தேன். எல்லோ ஊரிலும் கல்வி நிலையம் வேணும்னு நான் எழுதியிருக்கேன், எல்லா ஊரிலும் குஸ்திமான்கள் பயிற்சி நிலையம் வேண்டும் அப்படி எழுதுகிறார். அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எல்லா ஊரிலும் குஸ்திமான்கள் பயிற்சி நிலையம்,
இன்றைக்கி தெருவுக்கு தெரு ஜிம் திறந்துருக்காங்கல்ல, அது பாரதியினுடைய கனவு தானே. அவரோட கனவு தானே. இன்றைக்கி வந்து உடலினை உறுதி செய்யணும்னு சொன்னதை வந்து அவர் வந்து எனக்கு இப்போ கூஸ் பம்பாது சொல்லும்போது அப்படி ஒரு குஸ்திமான்கள் பயிற்சி நிலையம் வேணும்னு சொன்ன ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவன். அந்த மாதிரி நம்ம உடலை ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்லா சைக்கிளிங் பண்ணுறது, ட்ரெக்கிங் பண்ணுறது, வாழ்வை வந்து முழுமையாக 100% அனுபவித்து அந்தந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நல்ல நட்பு, நல்ல மனைவி, மக்கள், குடும்பத்தோட வெளியூர் சுற்றுப்பயணம் போகிறது, நம்மை சுற்றி இருக்க விஷயங்களை எல்லாம் மகிழ்ந்து ரசிக்கக்கூடிய தன்மை வச்சுக்கணும். ஏமாற்றமும் எந்த நேரமும் குதர்க்கமும் ஒரு நிறைவற்ற தன்மையும் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி விட்டு இப்போ ஒரு இது நான் ஒரு சீக்ரெட் ஆஃப் டீப் ப்ளூ ஜோன்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இது பார்த்தேன் சீரீஸ். அது வந்து ஒரு டேவிட் ஃபிஷர்னு ஒரு கேமரா, ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மேன் 20 வருஷம் பின்னாடியே போய் ஒரு எடுத்திருக்காரு. என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு 7 கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் வந்து 100 வயசில் இருக்காங்கன்னு அவருடைய கண்டுபிடிப்பு. அதில் முக்கியமாக ஜப்பானில் ஒக்கினோவா அப்படின்னு ஒரு தீவில் போய் அவர் அதை டாக்குமெண்ட் பண்ணுறாரு. அந்த அம்மாட்ட பேட்டி கேட்குறாரு. அங்கே அந்த அம்மா வந்து 103 வயசு, ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் 103. அங்கே செத்து போனவங்கலாம் 115 112 செத்துருக்காங்க. அந்த ஒக்கினோவா கடற்கரையில் அந்த அம்மாட்ட, அந்த 103 வயசு அம்மாட்ட கேட்டால், அந்த அம்மாட்ட இதே நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான், எப்படி ஆரோக்கியமாக முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்பதுன்னு அவர் கேட்குறாரு அவர்கிட்ட. அந்த அம்மா சொல்லுது, நான் எனக்கு வேண்டிய ப்ரொக்கோலியை நானே போய் வெட்டிட்டு வரேன், நான் இந்த பசிபிக் கடலில் கிடைக்கக்கூடிய மீனை நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். அப்படி ஒன்றுனா சொல்லும்போது அது சொல்லுது, ரொம்ப முக்கியமாக அவங்க நாட்டில் இக்கிகாய் அப்படின்னு ஒரு உண்டு. அது வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் உண்டு, 7 ஒரு புக்கே வந்திருக்கு. அந்த புத்தகத்தில் இதை பற்றி எல்லாமே சொல்லுவோம். 7 ஸ்டெப் இருக்கும். அந்த இக்கிகாய் பயிற்சியை வந்து நான் பண்ணுறேன். அதெல்லாத்தை விட அது சொல்லுது 80% தான் சாப்பிடுவேன். ஹரி காக்கா ஏதோ ஒரு ஹராக்கா அந்த வார்த்தையை சொல்லி நான் 80% தான் சாப்பிடுவேன். அப்புறம் நான் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுவேன், விவசாயம் பண்ணால் தான் நல்லா இருக்க முடியும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உலகம் முழுக்கவே அந்த கருத்து ஒரே கருத்து தான். ஒரு எளிய உணவு, மகிழ்வான மனம், சரியான உடல் பயிற்சி, அப்புறம் ஒரு நல்ல வாழ்வியல் இருந்தால் நிச்சயமாக ஆரோக்கியமாக நல்லா இருக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன், வெந்தயம் எவ்வளோ சிறப்பானது, வெந்தயத்தினுடைய பயன் என்னது அப்படின்னு நான் மேடையில் பேசுகிறேன். உடனே அதனால் ஈர்க்கப்படுற அந்த உரை பிடித்து போன ஒரு மக்கள் வந்து காலையில் மத்தியானம் சாயந்தரம் நம்ம வெந்தயம் எல்லோரும் வீட்டில் போட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இப்போ எனக்கு புரியல. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ வெந்தயம் பற்றி சொன்னீங்க. வெந்தயத்தை நானே நிறைய நேரம் பார்த்துருக்கேன், உங்களோட வீடியோ பார்க்குறேன். பார்க்கும்போது சரி இது ஒரு பயனுள்ள கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டம்ப்ட் எடுக்கத்தானே முயற்சி பண்ணுவாங்க. அதில் இப்போ வந்து வெந்தயத்தை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை அவங்க நீங்கள் ஒரு சளி பிடிச்சிருக்கு, உங்களுக்குள்ள ரொம்ப தும்மல் இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, அந்த நேரத்தில் அதை தவிர்க்கலாம். வயிறில் வந்து வெந்தயத்தில் வந்து நல்ல சாலிபிள் ஃபைபர் நிறையா இருக்கும். உனக்கு ஏற்கனவே வயிற்றால் போகுது, ஒரு வேளை வந்திருக்கு, அப்போ அதை தவிர்க்கலாம். அதான் நான் சொல்கிறேன். அதாவது இட் இஸ் நாட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். உரை என்பது அதனுடைய அறிவியலை, அதை வந்து தெளிவை நாங்கள் சொல்வது, அது ஒரு தகவல், அது ஒரு அறிவு தகவல் வச்சுக்கலாம். அந்த தகவல் எனக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதுல தான் சிக்கல் வருது. அதில் வந்து இப்போ நீங்கள் இதாவது பரவாயில்ல, நான் நிறைய கூட்டங்களில் கருஞ்சீரகத்தினுடைய தன்மையை நான் நிறைய பேசியிருக்கேன். கருஞ்சீரகம் மிக மிக சிறப்பான, இன்றைக்கி உலகமே உற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூட மிக முக்கியமான ஒரு மூலிகை அது. அந்த கருஞ்சீரக எண்ணெயில் தைமோகுயினோன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த தைமோகுயினோன் வந்து புற்றுநோய்க்கு ஆதாரமான இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் வராமல் தடுப்பதில், குறைக்கிறதுல ஒரு பயன் இருக்குங்கிற அறிவியல் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் மேடைகளில் பேசும்போது, கருஞ்சீரக எண்ணெய் வந்து ஒரு ஆகச்சிறப்பான மூலிகை என்று அது அறியப்பட்டிருக்கு. காலகாலமாக இஸ்லாத்தில் வந்து நபிகள் நாயகமுடைய இதில் கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த காலத்திலே அப்படி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு சிறப்பானது கருஞ்சீரகம்னு சொல்கிறேன். அது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. நிறைய பேர் கருஞ்சீரகத்தை வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம்லாம் போட்டு பொடி பண்ணி சாப்பிட்றாங்க, நல்லது. ஒரு முறை என்னுடைய மருத்துவமனையில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து சொல்லுது, சார் என் குழந்தை 4 வயசு ஆகுது, இப்போ இருந்தே நான் ரெகுலராக கருஞ்சீரக எண்ணெயை தினம் அரை ஸ்பூன் மொளாப்படியில் போட்டு கொடுத்துடலாமா? ஏன் அந்த கேள்வி வந்தது அப்படின்னு பார்த்தா, எனக்கு உடனே டக்குன்னு பதட்டமாச்சு. அது மருந்துமா, அதை வந்து நீங்கள் உங்கள் மருத்துவர் சொல்லி தானே கொடுங்க. இல்லை சார் நீங்கள் கூட பேசியிருக்கீங்களா, ரொம்ப அது மரணத்தை கூட தடுக்கும்னு சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாருக்கு வந்து இது மாதிரி புற்றுநோய் வந்துடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் குழந்தைக்கெலாம் வந்துடக்கூடாதனால ஆரம்பத்திலே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டால் பரவாயில்லையா? அந்த தாயினுடைய உள்ளம் வந்து சரியானது. ஆனால் அந்த தகவல் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆகுது. அவங்க வந்து தன் குழந்தைங்க, ஆனால் கருஞ்சீரகம் அடிப்படையில் இந்த மே மாதத்தில் கடுமையான வெயில், இந்த வெயில் நேரத்தில் அது சூடை உண்டாக்கக்கூடியது, அவசியம் இல்லாதவர்களுக்கு அது கொடுக்கக்கூடாது.
அது சர்க்கரை வியாதி இருக்குது, ஒபிஸாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் உள்ள குடும்பம், நிறைய 50 வயசுக்கு மேலே, அந்த மாதிரி சமயத்தில் அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிற விஷயம் என்னென்னா, அறிவு வேறு, தகவல் வேறு. தகவலை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து கைக்குள் உலகம் இருக்குது, எல்லா தகவலும் கொட்டும். ஆனால் அந்த தகவலெல்லாம் எனக்கானது, இந்த தகவலை வைத்து நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்று இறங்குறது வந்து எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் நல்லதில்லை. அது மருத்துவம் மட்டும் இல்லை, அது அரசியலாக இருக்கலாம், வேறு நமக்கான வணிகமாக இருக்கலாம். வணிகத்தில் எத்தனையோ விஷயம், ஷாப்னோ தொட்டவனே உன்னைய கொண்டு போய் அந்த கடையில் கொண்டு போய் உட்கார வச்சு உன் காடை உருகிற தன்மை இப்போ வந்துருச்சு. பட் யூ ஷுட் திங்க், அழகாக தான் இருக்குது, சிறப்பாக தான் இருக்குது, விலையும் குறைவாக தான் இருக்குது, பட் எனக்கானதா? தேவையில்லாத நம்ம வாங்குகிறோம்ல, பெல்ட்டு நல்லாயிருக்கு, அட்வர்டைஸ் பண்ணியிருக்கான், 3000 ரூபா பெல்ட்டு 1500 கொடுக்குறான். ஆமாம், 3000 ரூபா பெல்ட் 1500 கொடுக்க சிறப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் இது உனக்கு தேவையா, இது அவசியமாங்கிறத நம்ம தானே முடிவெடுக்கணும். ஸோ வணிகம் இப்படியெல்லாம் ஈர்க்கும். இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் நிறைய விஷயங்கள் நமக்கானது போல் தோன்றும். ஆனால் நம்ம எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். தயிர் சாப்பிடும்போது நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அதுவும் ஒரு வகையில் அது மித்தால் உண்மையில் அது அறிவியல், மித்து கிடையாது. தயிர் சாப்பிடும்போது மீன் சேர்க்கக்கூடாதும்பாங்க பொதுவாக. அடிப்படை வந்து அது வந்து சின்ன அறிவியல் தான். தயிர் வந்து ஆமம்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில், அது மந்தப்படுத்தக்கூடியது. ஒரு தயிரை நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிரை போட்டிங்க, மோரை குடிச்சிட்டிங்க அப்படின்னா அமிலத்தன்மை நல்லிஃபை ஆகிடும். உங்களுக்கு ஆன்டாசிட், அது பேசிக்கலி ஆன்டாசிட். அப்புறம் உள்ளேருந்து வரக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அது ஒரு நல்லிஃபை பண்ணும், அதை குறைக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடணும், மீன் சாப்பிடணுன்னா உன்னுடைய பெப்சின், ரெனின், உன்னுடைய பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ், லிவர் என்சைம்ஸ் எல்லாம் வந்து சிறப்பாக இருந்தால் தான் டக்குன்னு அப்சார்ப் ஆகும். நீங்கள் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ அது வந்து அந்த சுரப்புகள் குறையும் போது அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இருக்காது. அவ்வளோதான். அதனால தான் தயிரும் மீனும் சேர்த்தல் நஞ்சு, தயிரும் கீரையும் சேர்த்தல் நஞ்சு அப்படின்னு சொல்கிறது. நஞ்சுன்னு சொல்ல காரணம் என்னென்னா, அது சேர்த்தா அது வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகலைன்னா அது டயரியா தள்ளிடும், வயிறு வந்து டபக்குன்னு பேதியாக்கி விட்ரும். அதனால தான் வேண்டாம். கோடை காலம் இப்போ இருக்குது, இந்த சீசனில் என்ன எடுத்துக்கிறது நல்லது உணவாக? கோடை காலத்தில் நல்ல நீர்த்துவம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம கோடைக்காலம் வந்து வெறும் கொடூர காலமாக மாறிட்டுருக்கு. ஏன்னா கிளைமேட் சேஞ்சில் வந்து எவ்ரி இயர் வந்து 2 டிகிரி 3 டிகிரி கூடுது. அப்போ உடலில் இருக்க நீர்த்துவம் பூரா உறிஞ்சிரும். இல்லை சார் நான் ஏசியில் இருக்கேன்னா உனக்கு தெரியாமல் உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது ஏசியில் கூடுதலாக டீஹைட்ரேட் ஆவாங்க. ஸோ முதல்ல தண்ணீர் நிறைய குடிக்கணும். 3.5-4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணீர் காய்கறிகள், சுரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கொள்ளணும். உடலை சூடு செய்யக்கூடிய புலால் அப்படின்னா மீனோ மட்டனோ எடுக்கணும். போய் கோழிக்கறி எடுக்கக்கூடாது. கோழிக்கறி ஏற்கனவே ஹீட் ஆகும், அதை அந்த நேரத்தில் தவிர்க்கணும். பழங்கள் பிரதானமாக 70% பழங்கள் சாப்பிட்லாம். நிறைய மாதுளை, கொய்யா, பப்பாளி என்ன கிடைக்குதோ அந்த பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கோதுமையை விட அரிசி உணவு நல்லது கோடை காலத்தில். சப்பாத்தியெல்லாம் சாப்பிடாமல் ரைஸ் பேஸ்ட் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அது தவிர இந்த கோடை காலத்தில்னு பார்த்திங்கன்னா டயரியா வரும், வைரஸ் காய்ச்சல்கள் வரும். அப்போ அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நல்ல இது வேணும். நல்ல கசப்பு சுவையுள்ள பாவக்காய், அப்புறம் இந்த மாதிரி வேப்பம்பூ, இது மாதிரி உள்ள சேர்ந்த உணவுகளை நம்ம எடுத்துகிட்டோம்னா அந்த கசப்பு சேர்ந்தாலே எதிர்பார்த்தல் நல்லா உடம்புல இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வெயில் நேரத்தில் வெளியே அலைஞ்சிட்டு வரான், வெளியே எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டரை குடிக்கிறான், அது சரிதானா? மிக தவறு. நீங்கள் வந்து வந்த உடனே நீங்கள் வெயிலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணீர் குடிக்கலாம். நீங்கள் நல்ல வெயிலில் வந்துட்டு உடனடியாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டரை எடுத்திங்கன்னா அடுத்த நிமிஷம் நீரேற்றம் வரும். மூக்குத்தண்டை உங்களுடைய எதிர்பார்த்தல் மிக குறைவாக இருந்து நீ பித்த உடம்புக்காரராக இருந்தால் அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் தும்ம ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உடல் பித்த உடம்பாக இருந்தால். கப உடம்பாக இருந்ததுன்னா இறைப்பு மாதிரி சளி நெஞ்சில் சேரக்கூடிய ஒரு தன்மை வரும். வாத உடம்பாக இருந்ததுன்னா முட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெயிலேருந்து உள்ளே வரீங்களா, கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறம் போகலாம். அதை விட வெயில் காலங்களிலாவது வெட்டி வேர் போட்ட மண்பானை தண்ணீர் வீட்டில் வைக்கணும். ஒரே ஒரு மண்பானையை வாங்கி ஓரமாக வச்சுட்டு வெயில் காலத்தில் வந்து ஏப்ரல் மே ஜூனில் மட்டும் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு வெட்டி வேர் போட்டு வச்சுல என்ன குறைச்சலுக்கு நம்ம செய்ய முடியுமே? அப்படியான ஒரு விஷயத்தை பழக்கணும். இல்லை இந்த வெயிலை தணிக்கிறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்குறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது சரிதானே? வெயிலை தணிப்பதற்களை ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் அது மேலே ஒரு பற்று உண்டு, ஒரு ஆர்வம் இருக்கும். அதனுடைய சுவை, அதில் இருக்க குளிர்ச்சியோடு கூடி வரக்கூடிய பாலும் சர்க்கரையும் சேர்ந்த உணவும் போது அது மேலே ஒரு பிடித்தம் இருக்கும். அதுவும் குறிப்பாக குழந்தைகள், நமக்கு ஞாபகம் இருக்க சின்ன பிள்ளையில் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற நேரத்துலலாம் அந்த வெளியே விற்கிற ஐஸ்கிரீம், வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் எவ்வளோ ஆசைப்பட்டு போய் சாப்பிட்ருக்கோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி ஐஸ்கிரீம் அப்படிங்கிற விஷயம் வந்து வெறும் பாலும் சர்க்கரையும் குளிர்ச்சி மட்டும் இல்லை, அதை தாண்டி ஏகப்பட்ட ரசாயனங்கள் கலந்த ஒரு ஃப்ரோசன் டெசர்ட்டாக தான் இன்றைக்கி வருது.
அந்த ஃப்ரோசன் டெசர்ட்டாக இருக்கிற விஷயத்த வெயில் காலத்தில் நான் தினம் வாங்கி சாப்பிடுவேன். இல்லைனா அதுவும் நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நடுராத்திரியில் போய் சாப்பிட்றாங்க. 8 மணிக்கு போய் குடும்பத்தோடு போய் ராத்திரியில் போய் சாப்பிட்றது. அது எப்பொழுதுமே அப்படி அது ஒரு கல்ச்சராகவே வந்துட்டுருக்கு நைட்டில். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உலகம் மாற உலகம் சுருங்க கையடக்கத்தில் உலகம் வர உலகத்தின் எல்லா இடங்கள்லையும் நடக்கிற விஷயம் வந்து நம்ம ஊர்லேயும் நடக்க ஆரம்பிக்க இங்கே இருக்கக்கூடிய வணிகம் பெருக அதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அப்போ நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையா? என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பான தப்பு கிடையாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருந்துன்னு வைங்க. சொல்லிவிட்டு நேற்று சனிக்கிழமை சாப்பிட்டாங்க, அன்றைக்கி புதன்கிழமை நான் போனேன், ஒரு கல்யாண வீடு நான் கொடுத்தாங்க, நான் தவிர்க்கவே முடியல, வியாழக்கிழமை வீட்டுக்கு வந்தேன், பேத்தி வந்து கொடுத்துட்டு அவள் சொல்லும்போது நம்ம எப்படி எடுக்காமல் இருக்குது, இப்படியே நம்ம ஒரு காரணங்களை கற்பித்து கொண்டு தினசரி சாப்பிட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கோ ஒரு ஆசை இருக்குது, குடும்பத்தோடு மன மகிழ்ச்சிக்காக ஒரு மாதத்தில் ஒரு நாளில் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க போய் எடுக்கிங்களா, தப்பே கிடையாது. ஆனால் தினம் அதை பழக்கிறது, தினம் அதை முன்னிறுத்துவது, அதை ஒரு பெரிய கொண்டாட்ட குதூகல விஷயமாக எல்லார் மத்தியிலையும் கொண்டு போகிறதுங்கிறது தப்பு. இப்போ நான் காலையில் எழுந்துக்கிறேன், இப்போ தூங்கி எந்திரிச்சு எழுந்திருக்கும்போது ஒரு பயங்கரமான அயற்சி அல்லது ஒரு சோம்பல் இருக்குது, பெரிய அளவில் சோம்பல் இருக்குது, அந்த டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது எப்படி சரி செய்கிறது? அதுக்கு என்ன காரணமாக இருக்கணும்? முதல்ல தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு டயர்ட்னஸ் வருதுன்னா உங்களுடைய தைராய்டு குறைவாக இருக்கலாம். அதான் ரொம்ப காமன். மற்ற சர்க்கரை ரத்த கொதிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும். இதுதான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனால் டயர்டாக இருக்குது அப்படின்னா ராத்திரி நல்லா தூங்குறீங்களான்னு பார்க்கணும். இரவு தூக்கம் என்பது வந்து ஒரு கொரட்டை விட்டு தூங்குறேன் சார்னா, கொரட்டை விட்டு தூங்குனீங்கனாலே நீங்கள் நல்லா தூங்கலைன்னு அர்த்தம். கொரட்டை வந்ததுனாலே உங்களுக்கு வந்து ஆழ் தூக்கம் வராது. அந்த ஆழ்நிலை தூக்கம் வரல அப்படின்னா பகலில் கொட்டாவியாக வரும். 11 மணிக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாத இல்லை அவ்வளோ ஒட்டி கொள்ள முடியாத ஒரு விஷயம் உரையாடல் நடக்குதுன்னா தன்னை மீறி கொட்டாவியாக விட்டுட்ருப்பீங்க. சில நேரத்தில் அப்படி இரவு சரியாக தூங்காதவங்க பைக்கில் போகும்போது பைக்லேயே தூங்கி விபத்து நடந்ததெல்லாம் நிறையா இருக்குது, வாகனங்களில் நடந்தது நிறையா இருக்குது. ஸோ அதனால் தூக்கம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா தூக்கம் சரியாக இல்லையா அதையும் நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஏதாவது பிழை இருந்தால் அதை சரி செய்யணும். எங்கள் இதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி காலை எழுந்த உடனே முதல்ல உற்சாகம் கொடுக்குறதுக்கு நாங்கள் சாப்பிட சொல்கிறது இஞ்சி தேன். 2 துண்டு, சின்ன துண்டு இஞ்சி தேனில் முக்கி ஊர்ன, அதாவது ஒரு 50 கிராம் இஞ்சி துண்டை நல்லா மேல் தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 100 கிராம் தேனில் போட்டு ஊற வச்சுக்கணும். காலையில் அந்த 1/2 ஸ்பூன் தேன் வித் இஞ்சி எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய உற்சாகம். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மத்தியானத்தில் ஒரு பிஞ்சு சுக்கு நெய்யோடு போட்டுக்கணும். அப்புறம் மாலை வெயில் காலத்தில் சுக்கு சாப்பிடலாம் நெய்யோட, அதான் அனுபானம்னு சொல்கிறது. ஒரு பிஞ்சு சுக்கை ஒரு கொஞ்சம் அனுபானம் நெய்யில் போட்டு எடுத்து சாதத்தில் உருட்டி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இரவில் வந்து கடுக்காய் பொடி 1/2 ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிடணும். காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இப்படி நம்ம அந்த இதை எடுத்தோன்னா அதுவும் வந்து ஒரு உற்சாகத்தை, காலையில் ஒரு எனர்ஜெட்டிக்காக, நீங்கள் கேட்டதாக தானே எனர்ஜியாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளணும். மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் 2 தடவை பண்ணிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அதீத உற்சாகத்தை கொடுக்கும். சாலையோர கடைகள் நிறையா இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாலையோர கடைகளில் சாப்பிட்றது எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஆரோக்கியங்கிறது 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லாயிருக்கும், சாலையோர கடையில் இருக்காதுங்கிற அந்த இது ரொம்ப தப்பான விஷயம். எல்லா இடத்துலையும் இருக்கும். சாலையோர கடையில் ஆரோக்கியமாக செய்து கொடுக்கக்கூடிய கடைகள் இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். அங்கே வந்து அவர்கள் மூடி வைத்திருக்கக்கூடிய பொருட்கள், அங்கே கொடுக்கக்கூடிய தண்ணீர், அங்கே பரிமாறப்படக்கூடிய உணவினுடைய தரம், அதை பொறுத்து தான் அது முக்கியம். இப்போ சாலையோர கடைகளில் அப்படி தரமான எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காத பொருட்கள், தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி, மெயினாக தண்ணி தான், தண்ணீர் தான் இன்றைக்கி பல்வேறு நோய்களுக்கு அடிப்படையான காரணம். அவங்க பிடிச்சி வச்சுருக்க தண்ணியாக இருக்கட்டும், அது கரெக்டாக இருக்கா, அதான் ஃபஸ்ட்டு. 2வது, அவங்க அந்த இடத்தில் சமைத்து சூடாக அதை சமைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் அந்த சாலையோர உணவு தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட்டாக கிடைக்கிற எல்லாமே ஜங்க் ஃபுட்டாக இருக்குது. இன்றைக்கி சந்தையில் சாலையில் என்ன கிடைக்குது? எங்கள் குழிப்பணியாரம் இட்லியாக கொடுக்குறாங்க. இப்போ இட்லி கடை கூட கொஞ்சம் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பரோட்டா, பிரியாணி, அப்புறம் வந்து அந்த ஃப்ரைடு ரைஸ், அப்புறம் அதிலேயே ஷவர்மா, அப்படி தான் உணவுகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான உணவுகள் வந்து சாலையோரத்தில் சூடாக கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து அப்படி களைப்பு போகிறதுக்கு முன்னாடி வெளியே அலைஞ்சிட்டு வந்து அப்படியே ஓரத்தில் நின்று வாங்கி சாப்பிடும்போது அவர்கள் அதில் பயன்படுத்தக்கூடிய சுவையூட்டிகள், அப்படியே அதை வந்து மோனோசோடியம் குளூட்டமேட் போடுறது, அதில் வந்து ரசாயனங்களை தூவி கலரண்ட்டை போடுறது, இது மாதிரி விஷயம். பரோட்டாவுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய நல்ல நெகிழ்வுத்தன்மையுடைய மைதா மாவு,
இதெல்லாம் நிறைய சேர சேர அதை அடிக்கடி சாப்பிட தினம் ராத்திரி வரும்போது நான் போய் ரோட்டு கடையில் எதையோ ஒன்று சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அது ஆரோக்கிய குறைவை சிக்கலை உருவாக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை பரோட்டான்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. பரோட்டான்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு விதமான கோபம் ஒன்று வருது இல்லையா? அது என்ன காரணம்? பரோட்டாவுக்கு மீதான கோபம் அதாவது இடைக்காலத்தில் நான் படித்து முடித்து வந்த காலத்தில், அதாவது ஒரு 2000 2010 வரைக்கும் இன்றைக்காவது பரோட்டாவை அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை பல்வேறு மக்கள்கிட்ட இருக்குது. அதையும் மீறி போய் ஒரு சுவைக்காக 1-2 சாப்பிட்றது இருக்குது. அந்த அவேர்னஸ் இருந்தாலுமே கூட யாரும் அதை குறைச்சிக்கிட்ட மாதிரி குறைச்சிருக்காங்க. கண்டிப்பாக குறைச்சிருக்காங்க. இது என்னால் உதாரணமே கொடுக்க முடியும். நான் டன்னேஜில் தான் பார்க்குறேன். அதாவது எவ்வளவு மைதா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மைதா அன்றைக்கு இருந்த வேகத்தில் போயிருந்தால் இன்றைக்கி எவ்வளோ தூரத்தை எட்டியிருக்கும். நான் வந்து ஒரு பெரிய மைதா உற்பத்தியாளர் ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கோபமாக மிக கோபத்தோடு என்கிட்ட பேசினார். நீங்கள் வந்து மைதாவை கல்பிரிட் ஆக்கிட்டீங்க, நாங்கள் ரொட்டி தயாரிக்கலையா? அந்த உலகத்தில் இருக்க எல்லா நோயாளிகளுக்கும் எங்கள் ரொட்டி தான் போகுது, மைதாவில் தானே ரொட்டி வருது, இன்னும் பரோட்டாவை மட்டும் பெரிய கல்பிரிட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு கோவப்பட்டார். என்னடா இவ்வளோ கோவப்படுறாரு? நான் சொன்னேன், கண்டிப்பாக ரொட்டி பயன்படுற இடத்துல நல்லது தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மைதாவின் மூலமாக பரோட்டா வரும்போது மைதாவில் உருவாக்கக்கூடிய அலாக்சான், அதனால் வரக்கூடிய கெடுதல்கள் அறிவியல் பூர்வமாக உலகம் முழுக்க ப்ரூவ் பண்ணுது. நீங்கள் 40% கோதுமையை நல்ல சத்தை தூக்கி போட்டு 60% வெள்ளை வெளையர்னு ஆக்கி அது நல்லா நெகிழ்வாக வரணுங்கிறதுக்காக ரசாயனங்கள் சேர்த்து விற்பனை செய்து அதில் ரோட்டு கடைகளில் மிக குறைந்த விலையில் கிடைக்குதேங்கிறதுக்காக மக்கள் போய் சாப்பிட்றதுல சிக்கல் வருது அப்படின்னப்போ அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபா கூட வியாபாரம் பார்த்துருப்போம், ஆனாலும் இன்றைக்கி நல்லா தான் போகுது, ஆனால் 300-400 கோடி ரூபா இன்றைக்கி வணிகம் போன விஷயம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் எனக்கு வந்து அன்றைக்கு தான் முதலில் நான் ரொம்ப பெருமிதமாக உணர்ந்தேன். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் டன்னேஜை குறைச்சிருக்கோம், யாரோ ஒரு சில நபர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சில விஷயங்கள் அன்னைக்கே எந்த சிக்கலும் உண்டாக்காது. ஒருத்தர் 30 வயசுலேருந்து 45-50 வயசு வரைக்கும் தினம் இந்த மாதிரியான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு என்றைக்கோ ஒரு நாள் 55 வயசில் ஒரு வியாதி வரும்போது இதனால் தான் வந்தது என்று யாராலும் சொல்லவே முடியாது. ஆனால் வருவதற்கான சாத்தியங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிற அறிவியல் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதான் எங்கே சார் குறைவாக இருக்குது, எல்லாரும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா சாப்பிடுங்க, அதனுடைய சிக்கல் இவ்வளோ இருக்குன்னு சாதாரணவங்க சொல்லலையே. இப்போ எங்கேயோ ஒருத்தர் வந்து ப்ரீச்சிங் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கெடுதி அப்படி நான் பேசுகிறேன். அறிவியல் இப்படி சொல்லுது, இந்த இவ்வளவு அதில் வந்து சிக்கல் வருதுன்னு நவீன அறிவியல் நீங்களும் நானும் நம்பக்கூடிய அறிவியல் சொல்லுது. அது மாதிரியான அறிவியலாளர்கள் ஆய்ந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எடுத்தால் அதுக்கு பொறுப்பே ஆக முடியாது. இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது, அது தெரியாமல் இருக்கும்போது அதை நான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால, அதை சரியான மொழியில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால நான் போய் சொல்கிறேன். நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி சொல்லலை. இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா? இவ்வளோ சொல்லும்போதும் கூட பரோட்டாவில் நிறைய வெரைட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறையா இப்போ முட்டை பரோட்டா, குத்து பரோட்டா, பன் பரோட்டா, அப்படி நிறையா வெரைட்டி வந்து அது மக்கள்கிட்ட அந்த ஈடுபாடு இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. அதனால் அந்த இல்லை ஈர்ப்பு இருக்குது சார். அதாவது உணவின் மீதான காதல் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை. நான் வந்து ஒரு விஜயநகர பேரரசில் ஒரு விருந்தை பற்றி எழுதுகிறாங்க. எவ்வளோ சாப்பாடு போட்டிருப்பாங்கன்னு அதில் எழுதியிருக்கான். அந்த இலையில் பரிமாறுறதுக்கு எவ்வளோ எழுதியிருப்பான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 90 இனிப்புகளை பரிமாறியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 வெரைட்டியை போட்டு சாப்பாடு போட்டாங்க. இப்போ கூட சில இடத்துல பஃபேன்னு போட்டு 150 சாப்பாடு போடுறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் 300 வெரைட்டியை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சாப்பிட்ருக்கான் அங்கே இலையை போட்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும். உணவின் மீதான ஈர்ப்பும் இருக்கத்தான் செய்யும். மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் நோய் கூட்டம் பெருகிட்டே இருக்குங்கிறப்ப இது என் உடலுக்கு தினசரி சாப்பிட்டா சிக்கல் உண்டாகும், அடிக்கடி சாப்பிட்றதுல ஆபத்து இருக்குது, நம் குடும்பத்தில் இப்படியான சிக்கல்கள் இருக்குங்கிற புரிதலோடு அதை அணுகணும். நீங்கள் வந்து ஒரு மாதம் இல்லை என்றைக்கோ ஒரு நாள் 3 மாதம் ஒருக்க இதனுடைய உணவு பரோட்டா பிடிச்சிருக்கு, நான் இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்றேன் அப்படின்னா உடனே அவன் நாளைக்கு அலாக்சான் வந்து உடம்பு சொல்லாமல் போயிடுறதில்லை. நான் பேசிக்கொண்டே இருக்குது திரும்ப திரும்ப தினம் சாப்பிட்றவங்க வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் வந்து அந்த ஒரு ரோட்டு கடையில் போயிட்டு அதில் நிறைய இந்த கெமிக்கல்கள் உள்ள சில இந்த தொடுகறிகள் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வரக்கூடிய சிக்கலைத்தான் சொல்கிறேன். அதனால் வரத்தான் செய்யும். நம்ம சொல்கிறதுனால பேசுறதுனால எல்லா வணிகர்களும் அதை விட போகிறதில்ல. நீங்கள் இப்போ ஒரு பொருளாதார அறிக்கை வந்திருக்கு, அந்த அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்தியா வந்து எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தா ஒரு 0.1% மக்களுக்கு பெரும் சொத்து குவிந்திருக்கிறது கடந்த 10 வருடத்தில். 0.001% இருக்கிற ஒரு பாப்புலேஷனுக்கு பெரும் சொத்து குவிஞ்சிருக்கு. ஒரு 45% இருக்கிற மக்கள்கள் முன்னாடி இருந்ததை விட 5% கூடியிருக்கான்.
அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு மிக்க உலகத்தில் இருக்கும்போது அந்த 0.1% கூடிய வணிகம் இருக்கு இல்லையா, அந்த 0.1% இந்தியாவில் எவ்வளோ பேர், எத்தனை கோடி, அவ்வளோ கோடி மக்களுக்கு ஒரு வணிகம் வருது. அந்த வணிகம் இவர்களுக்கானது என்று வந்தால் இந்த 45% நடுத்தர வர்க்கத்தில் நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிறவனுக்கும் அது வந்து தன் ஃபோன் மூலமாக வந்துடுது. அப்படி வரும்போது அந்த 1% மக்களுக்கு வரக்கூடிய எந்த சவாலையும் எந்த மருந்தை வைத்து அவங்க சரி பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த 45% இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சிக்கல் வந்ததுன்னா, இப்போ எனக்கு போன வாரம் ஒரு போலீஸ் அதிகாரி, போலீஸ் காவல் நிலையத்தில் எழுத்தர் மாதிரியான ஒரு கிளரிக்கல் இதில் இருந்தவர் ரிட்டையர்ட் ஆகிறார். அவருக்கு ஒரு புற்றுநோய் வருது. அப்போ அந்த புற்றுநோய்க்கு அவர் சிகிச்சை எடுக்க போகிறார். போனால் வந்து ஒரு கீமோ சிகிச்சை வந்து 60,000 ரூபா ஒரு சிட்டிங்க்கு ஆகும். 6 தடவை 7 தடவை எடுக்குங்கிறப்ப அவர் வந்து அதை தவிர்க்கிறார். வேணாங்க, இவ்வளோ 5-6 லட்சம் என்னால் கொடுக்க முடியாதுங்கிறார். ஒரு அரசு பணியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அவருக்கு ஒரு 30-40,000 ரூபா அவருக்கு வந்து இது வரலாம், ரிட்டையர்மெண்ட் ஒரு 50-60,000 ரூபா அவருக்கு சம்பளம் வரலாம் பென்ஷனாக. அவரால் தனக்கான ஒரு நோய்க்கான ஒரு சிகிச்சைக்கான ஒரு வைத்தியத்தை எடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கும் நம்ம இருக்கோம். அதே இதை அந்த நான் சொன்னேன் 0.001% அதில் இருக்க ஒருத்தருக்கு இதே நோய் வரும்போது ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு இம்யூனோதெரப்பி கொடுக்குற எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் சென்னையிலே இருக்குது. சென்னையிலே அவர் வந்து மந்த்லி எனக்கு 7 lakhs ஆகுது சார், வருஷத்துக்கு வந்து 12 மாதம் நான் போகிறேன், 84 lakhs எனக்கு ஆகிடுச்சு சாதாரணமாக சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க. இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது ஒரு ஏழ்மை நிலையில் இருக்க ஒரு மக்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது தான் அதனுடைய வலி தெரியும். அப்போ அந்த மக்கள் வந்து இப்படியான குப்பை உணவுகளுக்குள்ளே போனேன்னா நம்ம மாட்டிக்கிட்டோன்னா வெளியே வர முடியாது. வறுமையினால் இயலாமையினால் மரணத்தை தழுவக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் நம்ம ஊரில் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அப்போ அந்த வறுமையும் ஏழ்மையும் நம்ம போகிற வரைக்கும் எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தக்கூடாது. எல்லோரும் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்டுக்கிறேன், எல்லோரும் எடுக்கிறாங்க நானும் எடுத்துக்கிறேன், எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் எனக்கும் கிடைக்குது அதனால் எடுத்துக்கிறேங்கிற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பிரியாணி மேலே பெரிய காதல் இருக்குது. அது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேண்டஸியாகவே ஆகிடுச்சு. சென்னை மாதிரியான பெரிய நகரங்களில், சென்னையில் இரவு நேரங்களில் போய் பிரியாணி சாப்பிட்றது, டைம் கிடச்சதுன்னா எங்கனால, ஏன்னா எல்லா நேரத்துலையும் அவைலபிளாகவும் இருக்குது. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இது பிரியாணி சூப்பரான உணவு சார், சந்தேகமே கிடையாது. பிரியாணியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நானும் பல தடவை சொல்லியிருக்கேன். மிகச்சிறப்பான உணவு. இன்ஃபேக்ட் வந்து அதில் நிறைய மசாலாக்கள் சேர்க்குறாங்க, நல்ல காய்கறிகள், சில நேரத்தில் புலால் சாப்பிட்றோன்னா அதில் நல்ல கோழி மட்டன் எல்லாமே நல்லது தான். ஆனால் எப்போ சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பின்னிரவில் போய் 2 மணிக்கு போய் நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன்னா அது முட்டாள்தனமான விஷயம். பிரியாணியை சாப்பிடணுன்னா நல்ல பசி இருக்கும்போது, காலையிலேருந்து பயிற்சி செஞ்சு உடலில் நல்லா வந்து வேலை செய்கிறோம், ஒர்க் பண்ணுறோம், நான் வந்து மதியான நேரத்தில் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றேன், இல்லை மாலை நேரத்தில் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா ஒரு தப்பு இல்லை. நான் 2 மணி 2:30 மணிக்கு இரவு என்பது சித்த மருத்துவ ஆயுர்வேத அடிப்படையில் பித்தம் கூடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம். அதனால தான் நைட்டில் உறங்குறோம். நம்ம ஏன் பகலில் தூங்கிட்டு காலையில் வேலை பார்க்கலாம், ராத்திரிலாம் வேலை பார்க்கலாமே. பகலெல்லாம் தூங்கிட்டு ராத்திரி போகிறோம், ராத்திரி 8லேருந்து காலையில் 8 மணிக்கு கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அது வந்து கட்டாயத்துக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசர நிலை வேலை செய்கிறாங்க. பட் பொதுவாக இரவில் ஏன் தூங்குகிறோம் அப்படின்னா, இரவு வந்து பித்தம் உயரக்கூடிய காலம். அந்த காலத்தில் தூங்கி காலையில் அந்த பித்தத்தை தணிக்க தான் காலையில் தண்ணி ஊற்றி குளிக்கிறோம். நம்ம குளித்தல் அப்படிங்கிறது, காலையில் குளித்தல்ங்கிறது நம்ம உடலில் வியாபித்திருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பதற்காக தான் காலையில் குளிக்கிறோம். அப்படி ஒரு இரவு தூங்குறதுக்காக பித்தம் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் நீ போய் பிரியாணி சாப்பிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பித்தம் கூட தான் செய்யும். பிரியாணி வந்து ஒரு மசாலா பொருட்கள் நிறைந்த ஒரு உணவு, பித்தத்தை அப்படி தூக்கிவிடும். பித்தம் மிக அதிகமாக கூட உனக்கு ரொம்ப அடிப்படையில் கேஸ்ட்ரைட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், ஏன் கேன்சர் வரைக்கும் எல்லாமே ஒரு கட்டங்களில் அவனுடைய உடல்வாகு, அவருடைய எதிர்ப்பாற்றல் எல்லாத்த பொறுத்து தான் அது உருவாகும். ஸோ ஒருபோதும் நான் வந்து பின்னிரவில் போய் பிரியாணி சாப்பிட்றது, பின்னிரவில் ஆர்டர் பண்ணி, நான் ஒரு நாள் அன்றைக்கி பார்க்குறேன், ராத்திரி 2 மணிக்கு என்னை தாண்டி ஒருத்தர் வந்து இதில் போயிட்டுருக்கார் பைக்கில், சல்லுன்னு ஒரு ஃபுட்டு சர்வீஸ் இவர் வந்து பைக்கில் போகிறார். அப்புறம் பார்த்தா ஒரு டெலிவரி பாய், நான் 2 பேருமே ஒரு சிக்னல் பக்கத்தில் நிற்கிறோம், அந்த ஒரு டீ கடை பக்கத்தில். அவர் டீ கடைக்குள்ளே வண்டி நிப்பாட்டிட்டு எடுக்க போகிறார். அப்போ நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்கள் வந்து என்னங்க ராத்திரி 2 மணிக்கெலாம் சப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், சார் நான் போயிட்டுருக்கேன் சார், 2:30 சப்ளை இருக்குது சார் அப்படின்னா. 2:30 மணிக்கு தனக்கு வேண்டிய ஒரு பொருளை வாங்கி ஒரு கூட்டம் சாப்பிடுகிறது என்று யோசித்தோன்னா ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. கண்டிப்பாக பிரியாணி சுவையான பொருள், சிறப்பான பொருள், சரியான பொருள், ஆனால் சாப்பிடக்கூடிய நேரத்தை பொறுத்து. பின்னிரவில் சாப்பிடுவது சரியல்ல. அதே மாதிரி பிரியாணியில் சுவையை கூட்டுவதுக்காக போடக்கூடிய ரசாயனமும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் நிறைய சுவையூட்டிகள் மணமூட்டிகளை தெளித்து தான் பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது.
அசைவ உணவில் எது சாப்பிட்லாம் இல்லை எது தவிர்க்கணும், அவசியமாக தவிர்க்கணும்? எல்லா அசைவ உணவும் சிறப்பு தான். அது வந்து அவங்களுடைய தேர்வை பொறுத்து எங்கே கிடைக்குதுன்னு பொறுத்து. இப்போ மீன் இருக்குது, மிகச்சிறப்பானது மீன்கள். மீன்களை நல்லா எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி காடை, கோழியோட காடை மிகச்சிறப்பானது, ஜாப்பனீஸ் குயில்பாங்க, காடை எடுத்துக்கொள்ளலாம். மட்டன் சிறப்பானது. ஸோ என்ன இப்போ ஒரு வேளை இதய நோய் இருக்குது, ரொம்ப இரத்த கொழுப்பு இருக்குது, ஃபேட்டி லிவர், உங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து ஈரலில் படிந்து இருக்கிறது, நீங்கள் மட்டனை தவிர்த்திடலாம். நீங்கள் வந்து ரொம்ப உடல் சூடு இருக்குது, நிறைய மூலச்சூடு, மூலத்தில் ரத்தம் வர்றது, ஆசன வாயில் வருது, மலச்சிக்கல் இருக்குது, நீங்கள் கோழியை தவிர்க்கலாம். அலர்ஜி இருக்குது, கரப்பான் இருக்குது, உடம்பெல்லாம் அரிப்பு சொறி இருக்குது அப்படின்னா மீனை தவிர்க்கலாம். ஸோ யாருக்கு என்ன மாதிரியான எல்லா புலால் உணவுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஒவ்வொருத்தர் உடல்வாகை பொறுத்து, அவர்கள் நோய் நிலையை பொறுத்து மருத்துவர் ஆலோசனைப்படி அதை எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஈரல் சாப்பிட்றதுல வந்து ஆட்டு ஈரல் அப்படின்றதுக்கு கோழி ஈரல் சாப்பிடுது, ரெண்டுமே இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, கோழியோட ஈரல் மிகச்சிறப்பு. அது வந்து பீட்ரோலை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு பீட்ரோல் சோர்ஸ் நிறையா இருக்கும். ஆட்டினுடைய மண்ணீரல் மிகச்சிறப்பு, சோரட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். அது வந்து நல்ல உடலுடைய எதிர்ப்பாற்றலுக்கு, இரும்புச்சத்துக்கு, எல்லாத்துக்கும் சோரட்டி ரொம்ப நல்லது. ஸோ கோழி ஈரல், ஆட்டினுடைய மண்ணீரல் ரொம்ப சிறப்பானது. ஃபுட் ரிவ்யூவர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இப்போ யூடியூபர் இன்றைக்கி இருக்காங்க இல்லையா, ஃபுட் பற்றி நிறையா ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மெசேஜ்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்களெலாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நிறைய பார்க்குறேன். சில நேரத்தில் கோவம் கூட வரும். இந்த ஃபுட்டி அப்படின்னு சொல்கிற சொல், அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூவர்னு சொல்கிற பொருள் என்ன தோணுன்னா, கொஞ்சம் ஒரு அறச்சிந்தனையோடு, ஒரு சமூகம் பார்த்த ஒரு பார்வையோடு அதை அணுகணும். உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட விமர்சனம் மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. திரைப்படம் நீங்கள் வந்து நல்லதா கெட்டதான்னு ரிவ்யூ பண்ணுறாங்க, சில பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த படத்தை பார்க்க விடாமல் பண்ணணும்னு பண்ணக்கூடியவங்களாம் நிறைய பேர் செய்கிறாங்க. அதை விட ஆபத்தான விஷயம் வந்து உணவு விஷயத்தை வந்து தேவையில்லாமல் ஹைப் கொடுக்குறது. ஐஸ்கிரீமில் வந்து கொதிக்க விட்றாங்க, அப்புறம் கொதிக்க விடுற இடத்துல கொண்டு போய் குளிராக கொண்டு ஊற்றுறாங்க. சுவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையும், வணிகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையும், அழகியல்ங்கிற ஒரு அடிப்படை மட்டுமே உணவுக்கானது அல்ல. நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது. அதை தாண்டி உணவுங்கிற ஒரு விஷயம் வந்து உன்னுடைய ஒரு அணுக்களில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவிலேருந்து, குரோமோசோம்லேருந்து, உன்னுடைய வெள்ளணுக்கள்லேருந்து எத்தனையோ விஷயத்தோடு உறவாடக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த உணவை பற்றி பேசும் பொழுது, அந்த உணவை பற்றிய ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயத்துக்கான டிஸ்க்ளைமரை சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது இது பிரமாதம் அப்படின்னு போட்டு பாடுறப்ப, ஆனால் உடலுக்கு நல்லதாங்கிறது எனக்கு தெரியல, இதுக்கு எப்படி இருக்குங்கிற அட்லீஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமராவது அதில் சொல்லணும். அதில் வந்து அப்புறம் ரொம்ப கொண்டாடுற உணவை பற்றி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ரொம்ப அதை வந்து அதுக்கு மேலே ஒரு குதூகலம் அடைகிறது, ஊராக தெருவாக போய் அந்த இதில் இவன் போட்டிருக்கான், இந்த இதில் அவன் போட்டிருக்கான், அதை போய் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் பின்னாடியே போகிற விஷயங்களெல்லாம் இன்றைக்கு சற்று அவசியம் இல்லாதது போல் எனக்கு தோணுது. இப்படிலாம் பேசினா உடனே பூமர் குரூப் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பட் சொல்லித்தான் ஆகணும். அதை ஒரு கிரிஞ்சாக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து இது வந்து உணவு என்பது பசி, ருசி, இதை தாண்டி அதுக்கு பல்வேறு பொறுப்புகள் உள்ள ஒரு விஷயம். அப்போ அதை பொறுப்போடு தான் அதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. திரு சிவராமன் எப்படியான சாப்பாட்டு பிரியர்? அடிப்படையில் சாப்பாடு பிரியர். இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னாலே சாப்பாட்டுக்கான என்ன மாதிரியான உணவு எடுத்துக்குவீங்க, எவ்வளவு எடுத்துக்குவீங்க? சின்ன பிள்ளையில் சிவராமனா சாப்பாடு ராமனான்னு கேட்டவங்கலாம் நிறைய பேர் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பம் வெஜிடேரியன் குடும்பம். திருமணமான மனைவி நான் வெஜிடேரியன் சாப்பிட வருவாங்க. நான் என்னைக்கு காதலிக்க ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கி நானும் நான் வெஜிடேரியன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இப்போ எல்லோரும் நான்வெஜ் வெஜ் எல்லாம் எடுக்கிறோம். பிடித்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஊரில் இருந்து சாப்பிட்ட ஊர் சாப்பாடு அப்படிங்கிறப்ப, இப்போ இன்றைக்கி மத்தியானம் நான் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது. நம்ம ஊரில் அந்த கோயிலில் எல்லாம் கொடைக்கெல்லாம் போடுவாங்க, வீடுகளில் எல்லா காய்கறிகளையும் போட்டு புளிப்பெல்லாம் போட்டு வைக்கிறது. கூட்டாஞ்சோறு எனக்கு ரொம்ப பிடித்தமான, முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு அதுக்கு ஒரு வடகம் வைத்து சாப்பிடக்கூடியது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குழம்புல ரொம்ப பிடிச்சதுன்னா எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் சொதி குழம்புங்கிறது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பாலில் செய்வாங்க. அது இயல்பாகவே இங்கே கோகனட் ஸ்டியூ அப்படின்னு நான் வந்து ரொம்ப வித் இடியாப்பம், கோகனட் ஸ்டியூலாம் வந்து பெரிய ஹோட்டல்களில் கொடுக்குறான். உண்மையிலேயே நல்ல திருநெல்வேலி சொதி குழம்புங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். புலாலில் எனக்கு எப்பவும் பிடிச்சது கோழி தான். புலாலில் வந்து நான் கோழி விரும்பி நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழியில் நல்ல பிடிச்சி, அதில் என்ன வெரைட்டி போட்டாலும் அதை வந்து விரும்பி சாப்பிடுவேன். சிறு வயதில் கொஞ்சம் இறைப்பு நோயினால் நான் நிறைய அவதிப்பட்டதுனால அந்த மீன் மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. மீன் அலர்ஜி ஆயிரும், ரொம்ப இதாயிரும் அப்படின்ட்டு அதை எடுக்கலை. அது வேணாம். பின்னாடி புலால் சாப்பிட ஆரம்பித்தப்பவும் கூட அதில் ஒரு எச்சரிக்கை இருந்தது, வேண்டான்னு. சாப்பிட்ருக்கேன், எப்போது எடுப்பேன் வெளியே. பிடித்தது சரி கோழினா சாப்பிட்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலில் அதை எடுத்துக்கிற அதில் பிடித்தம் இருந்தது.
மற்றபடி பிடிக்காது என்று ஒன்று கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ சில பேர்லாம் வந்து எனக்கு நான் சாப்பிடவே மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நான் வந்து எனக்கு எது இருக்கிறதோ, இப்போ பல நாடுகளுக்கு பயணிக்கிறோம், அந்தந்த நாடுகளில் கிடைக்கிற அந்தந்த உணவு தான் எனக்கு கிடைக்கும்னா கவலையே இல்லாமல் அதையே எடுத்துக்கொள்ளும். இது தான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற பிக்கிலாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடக்கூடியது. சாப்பாடை விட சாப்பாடு சமைக்கிறத ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கிட்டத்தட்ட 10-12 வருஷம் வந்து வீட்டில் சமையல் நான் பண்ணுவோம். எங்கள் ஒய்ஃப் வந்து வேகமாக அந்த பாத்திரத்தை கழுவுறது, அதுக்கப்புறம் கட் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. சமைக்கிற வேகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பல பேர் தி பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் சமையல் எது சொல்லுவீங்க? என்ன, நான் சாம்பார் நல்லா வைப்பேன். சாம்பார் பிரியர். ஆமாம், சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் நல்லா வைப்பேன். அந்த மாதிரி உணவுகளை தயாரிக்கிறதுல இப்போ நல்லா கோதுமை ரவையில் நிறையா காய்கறிகள் போட்டு ரவா பாத் மாதிரி பண்ணுறது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். பொங்கல் நல்லா பண்ணுவோம். முன்னாடிலாம் 8-9 பேர் சேர்ந்து நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்த புதுசில் 7-8 பேர் ஒன்றா இருந்தப்போ சமையல் வந்து நாம் இப்போ விரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. 10 பேருக்கு எப்படா காய் வச்சு குழம்பு வச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஒரு சமையல் செய்வதும் பிடிக்கும். அது அடிப்படை. மனைவி சமைக்கிறதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மனைவி சமைக்கிறதுல அவங்க நல்லா அந்த காளான் போட்டு குருமா வைப்பாங்க. இப்போலாம் கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல, கேட்கணும். அந்த காளான் குருமா ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய குழந்தையின்மை அல்லது குழந்தைக்காக போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது. இன்னும் யங் கப்புள்ஸ் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே இங்கேயும் அலைகிறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல் கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது, திருமணமாகி 2 ஆண்டுகள், 26 வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, 28 வயசு ஆகிற வரைக்கும் 2 ஆண்டுகளில் ஒரு இயல்பான ஒரு அருமையான ஒரு வாழ்வு இருக்குது, அவங்களுக்கு உடல் உறவு இல்லைலாம் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னா தயவுசெய்து 2 வருஷத்துக்குள்ளே டாக்டர்கிட்ட போகாதீங்க. 2 ஆண்டுகள் கருத்தரிக்கலைன்னா ஒன்றும் பயம் கிடையாது. எத்திக்ஸே என்ன சொல்லுது அப்படின்னா 18 மாதங்களுக்கு மேலே தடையில்லாத கலவி இருந்தும் கருத்தரிக்கலை அப்படின்னா தான் என்ன காரணம் யோசிக்க தோடுது. நான் நேற்று ஒரு நண்பர் பேஷண்ட்டாக வந்தவங்க, 24 வயசு அந்த பொண்ணுக்கு, 23 கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகி 8 மாதம் தான். அது 8 மாதத்துக்குள்ளே 5-6 பீரியட் தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த 5-6 பீரியட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சார் இன்னும் நிற்கலை சார், 6 மாதம். அது சொசைட்டியிலேயே ஒரு ப்ரெஷர் இருக்குது, சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான். அதுவும் நம்ம சமூகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மோசமானது. அவனை எதை கேட்கக்கூடாதோ அதுதான் கேட்கும். அதை போய் ஒரு திருமணமோ அவங்களுடைய கலவியோ அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ அது முழுக்க அந்த தம்பதியர் சார்ந்த விஷயம். அவங்கள்ட்ட போய் குழந்தை நிற்கலையான்னு கேட்குறது அதுவும் இது வந்து சமூகம் முழுக்க ஆணாதிக்க சமூகம். பெண் மேலே அது அவ்வளவு குற்றத்தையும் அந்த பெண் மேலே போட்டு அந்த பெண் ஒரு குற்ற உணர்வில் தவித்து எப்படியாவது நான் அந்த கருத்தரிச்சிட மாட்டேனாங்கிறதே அவளுடைய கலவியே கருத்தரிப்பிக்காத தான் இருக்கும். அது ரொம்ப அந்த பெண்ணுக்கான அழுத்தம் ஒரு காரணம். அது வந்து அந்த தம்பதிகளை மிக ஸோ ஃபஸ்ட்டு அட்வைஸு, சாப்பாடெல்லாம் 2வது இருக்கட்டும், நல்லா மகிழ்ந்து ஒரு பொயட்டிக் ரொமான்ஸ் இருக்கட்டும், அவங்கள்ட்ட நேச்சுரலாக நடக்கும். இது ஃபஸ்ட்டு. 2வது, ஒரு ஆணினுடைய விந்தணுக்களை நல்லா உயர்த்துவதாக இருக்கட்டும், பெண்ணினுடைய கரு முட்டை மிகச்சிறப்பாக வருவதாக இருக்கும். சில உணவுகள் பயன்படுதுன்னு நிறைய அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்க. உதாரணம் முதல்ல பெண்ணிலேருந்து ஆரம்பித்தோம்னா, கரு முட்டையினுடைய வளர்ச்சிக்கு உளுந்து மிக முக்கியமானது. உளுந்து நல்ல கருப்பு தொலி உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, உளுந்து தோசை, உளுந்த வடை, எப்படி வேணாலும் உளுந்தை முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு உளுந்து வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது அதில். அறிவியல் பூர்வமாக ஈஸ்ட்ரோஜெனிக் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது மாதவிடாய் துவங்கி 4 நாள் பீரியட் இருக்குன்னா 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் கருமுட்டை முழுசாக வளர்ச்சி ஆகிற வரைக்கும் உளுந்தை பயன்படுத்திக்கணும். கருமுட்டை நல்லா வளர்ந்து அது கருத்தரிக்கலை அப்படின்னா அது வெளியே வந்து அது மென்ஸ்ட்ரேஷனோட வெளியே வரும். அந்த 15லேருந்து 28வது நாள் வரைக்கும் வெந்தயம் நல்லா எடுத்துக்கணும். ஸோ 0 to 5ங்கிற அந்த பீரியட் டேஸில் எள்ளுருண்டை எடுக்கலாம். பீரியட் ஆனால் 5வது பீரியட் முடிஞ்சு 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 5 to 15 உளுந்து, 15 to 28 வெந்தயம், இப்படி ஒரு உணவு வச்சுக்கலாம். நல்ல மாதுளம்பழம், நிறைய மாதுளம்பழச்சாறு, மாதுளம்பழ முத்துக்கள் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு சினைப்பை நீர்க்கட்டிகள்னு பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லுவாங்க. அவர்கள் இந்த எடை கூட இருக்கிறது, தைராய்டு கூட இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி, ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்வீட்டை ரொம்ப குறைச்சிக்கிறது, இனிப்பு பண்டங்கள், ரொம்ப பட்டதீட்டிய அரிசி தானியங்களை வந்து எடுக்காமல் நல்ல ஹோல் கிரெயின் ஃபுட் எடுத்துக்கிறது, காய்கறிகள், கீரை, மீன், நார்பொருட்கள் நிறைய உள்ள உணவை அந்த பெண் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுதான் அடிப்படை அந்த பெண்ணுக்கான உணவுகளில். லோ கிளைசிமிக் ஃபுட்டு, எடை கூட இருந்தாங்கன்னா எடையை குறைக்கிற மாதிரி ஒரு கீட்டோ டயட் எடுத்துக்கிறது, கூடுதலாக பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது, நான் சொன்ன அந்த சுழற்சி உளுந்து வெந்தயம் எள்ளு அந்த சுழற்சி கரெக்டாக எடுத்துக்கிறது பெண் எடுத்துக்கணும். ஆணுக்கு விந்தணுக்களை நல்லா கூட்டுறதுக்கும் உடலுறவில் நல்ல ஒரு
நீடித்த இன்பம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீரை முதல்ல நல்லா எடுத்துக்கணும். தாளி முருங்கை தலைதூது பசலை ஆளியன வெஞ்சுவார் போகத்திலே ஒரு பாட்டு உண்டு. நெய்வார் துண்ணில்னு ஒரு பாட்டு, முழு பாட்டு. தாளி முருங்கை நாளி நன்முருங்கை தலைதூது பசலை. தாளிக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, தூதுவளைக்கீரை, இந்த கீரையெல்லாம் நெய்வார்த்து உண்ணில் கொஞ்சம் நெய் போட்டு அதை வந்து சமைச்சு சாப்பிட்டா அவர்கள் வந்து போகத்தில் விருப்பமோடு இயங்குவாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் படிக்கும்போது எல்லாம் அஃப்ரோடயாசிக் க்ரீன்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த கீரையில் ஏதாவது ஒரு கீரை, என்ன கீரை இருக்கோ அதுக்காக தாளிக்கீரை தேடி எங்கடா இருக்குது நாளைய வேண்டாம், முருங்கீரை இருக்கா முருங்கீரை எடுத்துக்க, பசலைக்கீரை எடுத்துக்க, நிறைய கீரை எடுத்துக்கணும். கீரை அடிப்படையில் ஜிங்க் சத்து நிறையா உள்ளது. ஜிங்க் நிறையா இருந்ததுன்னா ஸ்பெர்மடோஜெனிசிஸ்க்கு நல்லாயிருக்கும். அதுதான் அதில் உடைய லாஜிக். அதை எடுத்துக்கணும். ஃபிஷ்ஷு நல்லா எடுத்துக்கணும். எல்லா நட்ஸு, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, நிலக்கடலை, எந்த பருப்புகள் இருக்கோ அந்த பருப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் நிறையா இருக்கணும். நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். வாழைப்பழம் வந்து மனதுக்கும் நல்லது, ஸ்பெர்மடோஜெனிசிஸ்க்கும் உதவியாக இருக்கும். ஸோ செவ்வாழைப்பழம், நேந்திரன் வாழைப்பழம், இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கணும். கீரை, மீன், பயறு, பழங்கள், இது வந்து அந்த ஆணுக்கான சிறப்பு உணவுகளாக எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் தாண்டி இப்படிலாம் நாங்கள் 3 வருடமாக இருக்கோம், ஆனாலும் அந்த பயிரெலாம் எடுக்கிறோம், ஆனாலும் கருத்தரிக்க தாமதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு நல்ல குடும்ப மருத்துவரை முதல்ல போய் பார்க்கணும். மருத்துவரை பார்த்து அவர் சில சோதனை செய்ய சொல்லுவார். அணுக்கள் கரெக்டாக இருக்கா, அணுக்கள் இயங்குதா, அணுக்களினுடைய ஓட்டம் நல்லா இருக்கா, பெண்ணுக்கு முட்டை கரெக்டாக இருக்கா, ஹார்மோன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு பிழை இருப்பதாக தெரிந்தால் அவங்க ஒரு மகளிர் மருத்துவரையோ இல்லை ஆண்ட்ராலஜிஸ்ட்டோ பார்த்து அதுக்கான ஒரு சிகிச்சை போகலாம். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இது மாதிரி மரபு மருத்துவர்கள் நாங்கள் வந்து அதில் இந்த குறிப்புகளில் என்ன க்ளூ இருக்கோ அதை வைத்து இந்த அணுக்களை கூட்டுவதுக்குன்னு சில மூலிகைகள் இருக்குது, கருமுட்டைக்குன்னு சில மூலிகைகள் இருக்குது. பெண்ணுக்குன்னா அதுக்கு நெய்ச்சட்டிக்கீரை அது மாதிரி கொடுப்போம், ஆணுக்குன்னா பூனைக்காளி அந்த மாதிரி ஓரிதழ் தாமரைன்னு அதை கொடுத்தோன்னா கண்டிப்பாக கருத்தரிப்பு நடக்கும். ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் தாண்டியும் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பில்லாத மகளிர் இருக்காங்க இல்லை ஆண் இருக்காங்கன்னா இன்றைக்கி நிறைய அசிஸ்டட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக போகணும். எதுவுமே ஒரு அவசர கதியில் நிர்பந்தத்தின் பேரில் அழுத்தத்தின் பேரில் நடத்தக்கூடாது. இது ரொம்ப பொயட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயம், இயல்பாக நடக்கும். தேவைப்படும் போது அந்த மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய பரபரத்து எப்படியாவது நாளைக்கே ஒரு பண்ணிடணுங்கிற ஒரு ஃபீல்குள்ளே வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது நேரம் வரை இங்கே வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.